ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் கீழநெல்லி தைலம் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழநெல்லி சம்பளத்தை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணணும். அதை வந்து நல்லா பஞ்சு போல் இடிச்சுக்கணும். இடித்ததுக்கப்புறம் அதை குடிநீர் போடணும். அதனால தண்ணியில் ஒரு பாத்திரத்தை தண்ணி நொப்பிட்டு அதில் வந்து கீழநெல்லி இடித்த சம்பளத்தை போட்டு குடிநீர் இருக்கணும். குடிநீர் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சாரோட பால் எடுத்து வச்சுக்கணும். பாலை கலந்துக்கணும். பால் கலந்ததுக்கப்புறம் நம்ம சீரகத்தை அடுத்தது கலந்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெயை கலந்துக்கணும். 3 கலந்ததுக்கப்புறம் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிறுத்தீயாக வந்து எரிக்கணும். அப்போ வந்து மூணுமே மிக்ஸ் ஆகி எண்ணெயாக வடியும். அதை வந்து நம்ம சேகரித்து வச்சுக்கணும். இந்த எண்ணெயோட பயன், கீழநெல்லி தைலத்தோட பயன் என்ன அப்படின்னா, வாரத்துக்கு 2 முறை தலை தேய்த்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களே, அந்த விதிப்படி இந்த தைலத்தை வந்து உபயோகிக்கலாம். இந்த தைலத்தினால நம்மளுக்கு என்ன பயன் தருது அப்படின்னா, மயக்கம், வாயூரல், சுரம், அழல் வெட்டை, மஞ்சள் நோய், வாந்தி, உடல் நடுக்கம், தலை சுற்றல், பசிமந்தம், கை கால் கண் இந்த இடத்துல எல்லாம் எரிச்சலாக இருக்குது. அப்போ இதனால் உள்ள நோய்கள்லாம் வந்து போகக்கூடிய தன்மை வந்து இந்த கீழநெல்லி தைலத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. அதனால் இது வந்து எந்த புக்கோட ரெஃபரன்ஸ்னால், அகத்தியர் வைத்தியர் ரத்தின சுருக்கம் 360 இருக்குது. அதுதான் உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.